ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூர மீனை வெட்டலாமா? வாங்க கடன்னு வெட்டலாமா? சூர மீனை பார்த்தீங்களா, கண்ணாடி போல் பழண்டு மின்னிக்கொண்டிருக்கு. இப்போ இந்த சூர மீனை நாங்கள் வெட்டுவோம். ரெண்டு சைட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முள்ளு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முள்ளும் சின்ன சின்ன செட்டை மாதிரி இருக்கும், அதையும் வெட்ட வேண்டியதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே இந்த மாதிரி செட்டை இருக்கும், அதையும் வெட்ட வேண்டியதான். ரெண்டு பக்கமும் இருக்கும், கீழ் சைட் பக்கத்துலேயும் இருக்கும், அதையும் வெட்டியாச்சு. இதுக்கு பெருசாக செதில் எதுவுமே இல்லை. அந்த தலைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அந்த தோல் மாதிரி இருக்கும், அதை அப்படியே நாங்கள் உரிச்செடுக்க வந்துடும். வாழை வெட்ட வேண்டியதான், வாழைங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு நான் துண்டு போட்டுட்டேன். இந்த மாதிரி ரெண்டு துண்டாக தான் நான் போட்டேன். தலையை தனியாக வெட்டி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வெட்டுறதுக்கு நல்லா நைஸாக இருந்துச்சு, கத்தி நல்லா கூராக இருந்துச்சு. அப்போ டக்குன்னு வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கிற குடல்கள் ஊத்தைகள் எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ மீன் ரெடி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி தலையை துப்புருவாக்கும். இப்போ தலைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த பூ இருக்குன்னு தானே, அதை பிடிச்சி கையால் இழுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரெண்டு சைட் செட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள் தலைக்கிட்ட, அந்த செவில்னு சொல்லுவோம், அதை அப்படியே வாயோட சேர்த்து வெட்டி எடுத்தோம்னா மீன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.